அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மலைக்கோவிலில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் ரொக்கமாக 2,59,00,000 ரூபாய் வசூலாகியுள்ளது. மேலும் பக்தர்கள் நேர்த்திக் கடனாக 413 கிராம் தங்கம் மற்றும் சுமார் 9 கிலோ வெள்ளிப் பொருட்களை செலுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனாக செலுத்திய உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி இன்று நடைபெற்றது. மலைக்கோவிலில் நடைபெற்ற இந்த பணியில் கோவில் அதிகாரிகள் மற்றும் வங்கி பணியாளர்கள் முன்னிலையில் காணிக்கைகள் கணக்கிடப்பட்டன. இதன் முடிவில் ரொக்கமாக மட்டும் 2,59,73,940 ரூபாய் வசூலாகியுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பொறுத்தவரை 413 கிராம் தங்கம் மற்றும் 9 கிலோ 5 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இது தவிர 134 எண்ணிக்கையிலான வெளிநாட்டு கரன்சிகளும் உண்டியலில் கிடைத்துள்ளன. விடுமுறை காலத்தை முன்னிட்டு பழனிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் குறுகிய கால இடைவெளியிலேயே இந்த அளவிலான காணிக்கை வசூலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பம்மனேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குருநாத சுவாமி கோவிலில் 50ஆம் ஆண்டு குரு பூஜை விழா கடந்த 4ஆம் தேதி காப்புக்கட்டு கொடியேற்றத்துடன் 10 நாள் திருவிழா துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் குருநாத சுவாமி, பெரிய நாச்சியம்மன், சித்தி விநாயகர், படர்ந்த புலி கற்பக விநாயகர், கரிசல் குளம் செல்வ விநாயகர் சுவாமிகளுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பெரிய நாச்சியம்மன் சுவாமிக்கு குருநாதர் சுவாமி ஆலயத்திலிருந்து பக்தர்கள் அலகுவேல் எடுத்து, சிறுவர்கள் செத்தாண்டி வேடம் அணிந்தும் 1008 பெண்கள் பால்குடங்களை மேளதாளம், இசை வாத்தியங்கள், வான வேடிக்கைகள் முழங்க பம்மனேந்தல் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக கிராம பரிவார தேவதைகள் சுவாமிகளை சுற்றி வலம் சென்று நிறைவாக பெரியநாச்சி அம்மன் ஆலயம் சென்று மூலவர் பெரியநாச்சி அம்மனுக்கு பாலாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பம்மனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். அனைவருக்கும் அறுசுவை உணவு, அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பம்மனேந்தல் கிராம பொதுமக்கள், நிர்வாகிகள் செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா ராஜகோபாலபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயன் பிடாரி அம்மன் ஆலயத்தில் தீக்குழி இறங்கும் தீமிதி திருவிழா கடந்த 29ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி ராஜகோபாலபுரம் தர்மசாஸ்தா ஐயனார் ஆலயத்திலிருந்து புறப்பாடாகி கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தாழஞ்சேரி ஊராட்சி வரகடை கிராமத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் சமேத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி என்கின்ற ஸ்ரீ வருந்தீஸ்வரர் கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு இக்கோவிலின் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த 12ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இதனையடுத்து 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மேளதாள வாத்தியங்கள் மற்றும் செண்டை மேளம் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தாழஞ்சேரி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிங்கவரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ குமாரத்தம்மன் ஆலயத்தில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கிய நிலையில் கணபதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, வருஷ பூஜை, தம்பதி பூஜை, துவார பூஜை, ஹோமம், மந்திரங்கள், 108 வகையான திரவிய யாகம், விசேஷ வேத பாராயணம், மூல மந்திரம் முழங்க
பூர்ணாகதி முடிந்து பின் மகா தீபாராதனை காட்டப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலின் கோபுர மகா கலசங்களுக்கு புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கொண்டு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ குமரத்தம்மனுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி நகரம் மற்றும் சிங்கவரம் கிராமம் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிங்கவரம் கிராம பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லை அடுத்த மாங்கரை கிராமத்தைச் சேர்ந்த பாலதண்டாயுதபாணி தீர்த்தக்காவடி சங்கத்தைச் சேர்ந்த பக்தர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சித்திரை 1ஆம் தேதி முதல் மாலை அணிந்து வைகாசி விசாகத்திற்கு கொடுமுடியில் இருந்து தீர்த்தம் எடுத்து பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழாவிற்கு செல்ல முன்னதாக மாங்கரை அருகே உள்ள புடையான்பட்டியில் ராமர் வந்து சென்ற இடமாக கருதப்படும் ராமர் பாதத்திற்கு மாங்கரையிலிருந்து ஊர்வலமாக சென்று அங்கு தீர்த்தம் எடுத்து ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ராமநாமம் பாடி அங்கிருந்து தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக வந்து மாங்கரையில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் மற்றும் வெற்றி விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கொடுமுடியில் இருந்து தீர்த்தம் எடுத்து சனிக்கிழமை மாங்கரையில் இருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக செல்ல உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முருகன், கருப்பு, ஆறுமுகம், ராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் பிராங்குடி ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பிராங்குடி சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம், அலகு காவடி, கூண்டு காவடிகளுடன் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர். காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலனை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூலோக மாரியம்மன் அருளை பெற்று சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாலக்கோம்பை கென்னடி நகரில் பழமை வாய்ந்த சக்தி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் 29ஆம் ஆண்டு சித்திரை அக்னி நட்சத்திர திருவிழாவினை முன்னிட்டு 9ஆம் ஆண்டு பூக்குழி இறங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 9 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் நாள்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். முதல் நாளில் டி சொக்கலிங்காபுரத்திற்கு காமதேனு வாகனத்தில் ஊர்வலமும், 2ஆம் நாளில் ராஜக்கால்பட்டியில் சிம்ம வாகனத்தில் ஊர்வலமும், 3ஆம் நாளில் தெப்பம்பட்டியில் சூரியபிறை வாகனத்தில் ஊர்வலமும், 4ஆம் நாளில் டி அழகாபுரி கிராமத்திற்கு யானை வாகனத்தில் ஊர்வலமும், 5ஆம் நாளில் ராமகிருஷ்ணபுரத்தில் அன்ன வாகனத்தில் ஊர்வலமும், 6ஆம் நாளில் கொழிஞ்சிப்பட்டியில் மயில் வாகனத்தில் ஊர்வலமும், 7ஆம் நாளில் ராயவேலூர் கிராமத்திற்கு குதிரை வாகனத்தில் ஊர்வலமும், 8ஆம் நாளில் பாலக்கோம்பை கிராமத்தில் காளை வாகனத்தில் அம்மன் ஊர்வலமும் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கடைசி நாளில் கென்னடி நகரில் கரகம் எடுத்து அம்மன் ஊர்வலமாக வருகை புரிந்தார். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக காவடி எடுத்தல் மற்றும் அக்னி சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். விழாவின் உச்சகட்டமாக பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் அம்மன் பாடல்கள் பாடி பூக்குழி இறங்கி அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.